ஒண்ணுமே புரியலங்க. இவனுக்கு கொடுத்த பில்டப் என்ன, இப்ப நடக்கிறது என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இவனுக்கு கொடுத்த பில்டப் எப்படி இருந்ததுன்னா, ஆக்சுவலா 8 பேர் இருக்கீங்க, உங்களுக்கு காம்படிட் பண்றதுக்கு 8 பேர் வர போறாங்க, நாக் அவுட் அது இதுன்னு சொன்னானுங்க. இப்போ என்னன்னா டான்ஸ் மாரத்தான் டாஸ்க் வைக்கிறானுங்க. டாஸ்க்னு கூட சொல்லல, அது 2 பேர் பாத்தீங்கன்னா சும்மா டான்ஸ் ஆடிக்கோங்க, இந்த எட்டுக்கும் அந்த எட்டுக்கும் ஒரு போட்டி அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க. ஸோ இதுல எல்லாருக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்துட்டு அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று போடுவோம், அந்த பாட்டில் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கிற ஒரு டாஸ்க் தான் வச்சுக்கோங்களேன், எல்லாரும் என்டர்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல பாயிண்ட் பேசிஸ்ல ஏதாவது வைக்கிறாங்க பாத்தீங்கன்னா அது எதுவுமே இல்ல, ஜஸ்ட் ஒரு சேலஞ்ச் மட்டும் வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி டாஸ்க்லாம் வச்சு தான் அப்ப அந்த 8 பேர்ல இருந்து 2 பேரை ஃபில்டர் பண்ணி அந்த 2 பேருக்கு பதிலா இன்னொரு 2 பேர் வந்து ஸ்வாப் பண்ண போறாங்களா என்னன்னு தெரியல. இது வந்து நான் இந்த 8 பேர் கூட இன்னொரு 8 பேர் இறக்கும் போது என்ன நினைச்சேன்னா பயங்கரமான காம்படிஷன் இருக்க போது, ஏன்னா பில்டப் அந்த மாதிரி தானே கொடுத்தாங்க, பயங்கரமான ஒரு காம்படிஷன் இருக்க போது. சோ இந்த 8 பேர்ல வந்து யாரா அந்த 2 பேரை ஃபில்டர் பண்ண போற, அந்த 2 பேர் யாரு, அந்த 2 பேருக்கு இன்னும் 2 பேர் இந்த 8ல இருந்து ஸ்வாப் பண்ண போறது யாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமான கன்ஃபியூஷன் இருந்து இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலா அதெல்லாம் சும்மா அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த டாஸ்க் வச்சு பார்க்கும்போது ஆக்சுவலா எனக்கு அந்த ஸ்வாப்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இனிஷியலா ஒரு பில்டப் ஒன்று கொடுப்போம், எப்படி பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாட்டர்டே சண்டே எபிசோடுக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி போய் சொன்னாங்களே, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பொய் தான் நினைக்கிறேன். ஏன்னா போற போக்க பார்க்கும்போது அப்படி தான் இருக்கு. இந்த மாதிரி டாஸ்க் வச்சு எனக்கு தெரிஞ்சு ஃபில்டர் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க 8 பேர் வந்து போட்டியாளர்கள் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு, அவங்களுக்கான துணியை அனுப்பிட்டாங்க அப்படின்னும் போது இந்த 5 நாள்ல வெளியே அனுப்புற கதைலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் வரைக்கும் இது போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல இருந்து இப்போ 2 பேரை ஃபில்டர் பண்ணி ஆகணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க் ஏதாவது பயங்கரமா இருக்குன்னு பார்த்தா இந்த டான்ஸ் மாரத்தான் டாஸ்க் வச்சு இதுல எப்படி ஃபில்டர் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் தான் ஆகுது. எனக்கு என்ன சொல்றதுனே புரியலங்க. நான் எதிர்பார்ப்பு பயங்கரமா வச்சிருந்தேன். ஓகே 8 பேர் இருக்காங்க, நேத்து 8 பேர் இறக்கிருக்காங்க, அதுலயும் ஆர்னவ் மாதிரி எல்லாம் உள்ள வந்திருக்காங்க. சோ உள்ள வந்து பயங்கரமா சம்பவம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சோம். சோ ஆர்னவ் உள்ள வந்து ஏதாவது சம்பவம் பண்ணுவாருன்னு பார்த்தா அவரை தான் சம்பவம் பண்ணி விட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எனிவேஸ் அதுக்கப்புறம் சரி ஓகே நாளைக்கு ஏதாவது டாஸ்க் வைப்பாங்க, அந்த டாஸ்க்ல ஏதாவது சம்பவம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு சம்பவம் இல்லை. ஆக்சுவலாக எல்லாரும் ஜாலியாக செலிப்ரேஷன் வீக் மாதிரி தான் கிட்டத்தட்ட இது. ஒரு செலிப்ரேஷன் வீக்கில் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வந்து இந்த டாபிக் தான் மாற்றிருக்காங்க. ஆடியோ மாட்டம் என்னன்னு சொல்லிட்டு இந்த 8 வர்சஸ், அதாவது இப்போ இப்படி டாப் 8 வர்சஸ் சேலஞ்சிங் 8 அப்படின்ற மாதிரி டாபிக் தான் மாற்றிருக்காங்களே தவிர கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான மேட்ரு நேற்று ரிவ்யூவில் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக இந்த ஃபேட் மேன் உள்ளே வந்தார்ல, உள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் நிறைய இடத்துல பேசிக்கிட்டே இருந்தார். அதில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அந்த கிளிப்பிங் வந்து இப்போ நான் காலையில் தான் பார்த்தேன், ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு ஒரு செமையான ஒரு அட்வைஸை கொடுத்துருக்காரு. என்னன்னா இது வரைக்கும் வீட்டுக்குள்ள வந்து யாருமே இதை சொல்லல. ஏன்னா இதோட கேம் முடிஞ்சிருச்சுடா, அதுவும் உன் கேம் இல்ல, சௌந்தர்யா கேம் முடிஞ்சிருச்சு, ஓகேவா, சௌந்தர்யா பத்தி இதுக்கப்புறம் நீ பேசவே வேணாம் அப்படின்னு அம்மா சொன்னார்ல. இருக்கிறதுல ஹைலைட்டான மேட்டர் என்ன பொறுத்த வரைக்கும் அதான் நினைக்கிறேன். ஏன்னா முத்துக்குமரன் என்ன நினைச்சிட்டு இருந்தாருன்னா இப்பயும் சௌந்தர்யாக்கு வந்து ஓட்டு இருக்கு, ஓகேவா, அந்த மாதிரி வெளியே கைத்தட்டு வருது, ஸோ இது எல்லாமே இருக்கு. ஸோ அப்படின்னும் போது நம்ம அடிக்கணும், சௌந்தர்யா வந்து இப்பயே அடிச்சு உட்கார வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சு 2-3 இடத்துல இது எப்படி காயின் நகர்த்தினாரு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து ஒரு இது பாசிட்டிவாக தான் இருந்தது. இருந்தாலும் இப்போ ஃபேட்மேன் வந்து என்ன சொல்றாருன்னா இதுக்கப்புறம் நீ அடிக்காத, அடிக்கிற அளவுக்கு ஒருத்தர் இல்லை. ஏன்னா இப்போ என்ன மேட்டர்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு, சௌந்தர்யோட கேம்ல முடிஞ்சிருச்சு ஓவர், நீ உன்னோட கேம்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, உன்னை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு மட்டும் பாரு. ஏன்னா இதுக்கப்புறம் நீ வந்து அவங்கள அடிக்கிறது, அதாவது ஆப்போசிட்ல இருக்கிற இன்னொருத்தவங்களை அடிக்கிறதுன்றது கேம், அந்த கான்செப்ட் டோட்டலா முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஓகே நீ ஆல்ரெடி யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்ட, அதுல ஏதாவது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியுதான்னு மட்டும் பாத்துக்கோ, சௌந்தர்யான்ற கான்செப்ட் பக்கத்துல போவே போவாத அப்படின்ற மாதிரி கிளியர் ஹிண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ரவீந்தர் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னொன்னு அந்த பேசுறது, அதாவது இப்போ யாராவது ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்கறாங்கன்னா எதுவும் கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேணாம், உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் சொல்லிட்டு போயிடு, முடிஞ்சு போச்சு அவள் தான் நீ தாண்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. இதுக்கு தான் ஆக்சுவலா பிக் பாஸ் வந்து கடைசியில் கோவப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா கிளியர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ கொடுத்துட்டாருன்னா இப்போ இந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறம் முத்துக்குமரன் கிட்ட இருந்து ஏதாவது கண்டென்ட், அதாவது இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் சௌந்தர்யா அட்டாக் பண்றதாகட்டும் இல்ல ரயன் அட்டாக் பண்றதாகட்டும், இப்போ ஆப்போசிட்ல யாராவது இருந்தா அவங்க அட்டாக் பண்ற கண்டென்ட் வந்து வருமானு பாத்தீங்கன்னா வரது கொஞ்சம் கம்மி தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா கிளியரா சொல்லிட்டாரு, டே முடிஞ்சு போச்சுடா நீ தானே டைட்டில் வின்னர் அப்படின்னும் போது இதுக்கப்புறம் ஏன்டா சண்டலாம் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அவர் சொன்னதுக்கான மீனிங் என்ன பொறுத்தவரைக்கும் அதுதான் தோணுது. இதுதான் பிக் பாஸ் டீம் வந்து காண்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவன் தான் டைட்டில் வின்னர், இவன் தான் வந்து ரன்னர் அப் அப்படின்ற மாதிரி மொத்த பேர் இது டாப் 5 வந்து இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், ஒண்ணுமே நடக்காது. தர்ஷா குப்தா வந்து கிளீனா சொல்லிட்டாங்க, அவங்களோட இது டாப் 8ல பார்த்தீங்கன்னா அதில் டாப் 1ல இருக்கிறது, அதாவது டைட்டில் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தான் டைட்டில் வின்னர், அதுக்கடுத்து முத்துக்குமரன் ரன்னர் அப் அப்படின்ற மாதிரி 5 பேரை சொல்லிட்டு கடைசி டாப் 8ல பாட்டம் அந்த 3 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் விஷால் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அருணுக்கும் விஷாலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக் இருந்தது. இருந்தாலும் அருண் தான் வாண்டடா கேட்டார், ஏமா அந்த 3 பேர் யாருமா கடைசியில் அப்படின்னும் போது அருண் விஷால் அதுக்கடுத்து பவித்ரா, இந்த 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷா வந்து சொன்னாங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க 3 பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்களா, இவங்க 3 பேருக்குள்ள ஒரு எண்ணம் வரும்ல போட்டி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். ஸோ இந்த மாதிரி எண்ணம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்திருக்கும், யார் யார் போட்டி எடுக்கிறதுக்கு வந்து எலிஜிபிளான ஆளு அப்படின்ற மாதிரி கிளியராக புரிஞ்சிருப்பாங்க. ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அந்த அளவுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஏதாவது சொன்னீங்கன்னா உங்களை வெளியே அனுப்பிச்சு விட்றோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். என்ன கொஞ்சம் லேட்டாக கோவப்பட்டார், இதுக்கு மேலே இன்னைக்கு கோவப்பட்டா என்ன படலைனா என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எனிவேஸ் ஆனால் ஃபேட்மேன் பார்த்தீங்கன்னா நேற்று உள்ளே வந்ததுக்கு அவரால் முடிஞ்ச பங்களிப்பு, அதாவது எப்படி சொல்கிறது, கேம் ப்ளே பண்ணுவாங்களே, சைக்கலாஜிக்கலாக கேம் ப்ளே பண்ணுவாங்களே, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஃபேட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பற்றி பாராட்டினார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. அவர் பாராட்ட மட்டும் செய்யலைங்க, ஒவ்வொருத்தர் மைண்டுக்குள்ளேயும் போயிட்டு நீ
யாரு எந்த லெவல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி கிளியரா அப்படி ஃபீட் பண்ணிருக்காரு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எவன் போட்டி எடுப்பான், எவன் வந்து டைட்டில் நம்மளுக்கு வரும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருப்பான் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படின்னும் போது ஸோ ஃபேட்மேன் அவர் சைக்கலாஜிக்கலா ஒரு கேம் ஆடணும்னு நினைச்சார்ல, அதை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதே மாதிரி அந்த 2 பேர் ஸ்வாப் பண்ண போறேன்னு ஒரு கான்செப்ட் சொன்னாங்களே, இன்கேஸ் அந்த ஸ்வாப் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி டாஸ்க் வச்சுலாம் எனக்கு தெரிஞ்சு பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா, வேற ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி தான் ஏன்னா மக்கள் ஓட் பேசிஸ்ல 2 பேர் வெளியெடுக்க முடியும். 8 பேர் வந்து 93 நாள் கிட்ட உள்ள வந்திருக்காங்க அப்படின்னும் போது இவங்களா வாண்டடா இவங்களோ டாஸ்க் வச்சு வெளியெடுக்க முடியாது. ஓகேங்களா, இப்போ எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு விஷாலுக்கும் பவித்ராக்கும் தான். அவங்க தான் பாத்தீங்கன்னா பாட்டம்ல இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் இப்போ எவிக்ட் பண்ணுவாங்க அப்படின்னும் போது, அதாவது அன்அஃபிஷியல் ஓட் போல வச்சு சொல்றேன். இப்போ அஃபிஷியல் போல் நம்மளுக்கு தெரியாதுல்ல, ஏன்னா அவனுக்கு என்ன வேணா பண்ணுவானுங்க. போன வாரம் எப்படி ராணுவ தூக்குனாங்க, அதே மாதிரி ராணுவ எவிக்ஷன் வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி உள்ள வந்து ரியா இருக்காங்களா, அவங்களும் சொல்றாங்க. ஃபேட் பண்ண கிட்டத்தட்ட அதுக்கான ஒரு ஹிண்ட் மாதிரி தான் கொடுத்தாங்க. ஸோ இவங்க 2 பேர் பேசுறது பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியுது இது வந்து ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு ஷோலே போய் பேசுறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பா இதோட எப்படி சொல்ற இம்பாக்ட் வந்து அது ஃபேட்மேன் மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து தெரிஞ்சிருக்குன்னா கண்டிப்பா அது வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு அன்ஃபேரான ஒரு எவிக்ஷன் அப்படின்றது எல்லாராலும் அக்செப்ட் பண்ண முடியுற ஒரு விஷயமா அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. ஸோ இதுல வந்து ராணுவ தூக்கும் போது பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருந்தார் அன்அஃபிஷியல் ஓட் போல. ஸோ அப்படின்னு அவரே தூக்கிட்டாங்க. ஆனா இப்போதைக்கு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா விஷாலும் பவித்ராவும் தான் அன்அஃபிஷியலா ரொம்ப பாட்டம்ல இருக்காங்க. இன்கேஸ் ஃபேரா தூக்கணும்னு நினைச்சா, அதாவது இவங்க தான் ஓட் பேசிஸ்ல இவங்க தான் கம்மியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தூக்கணும்னு நினைச்சா இவங்க 2 பேர் தான் போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. சோ இன்கேஸ் இந்த 2 பேரை ஸ்வாப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதாவது 2 பேர் ஸ்வாப் பண்ணனும்னா இவங்க பாட்டம்ல இருக்க இந்த 2 பேர் தான் ஸ்வாப் பண்ணுவாங்க. அதாவது இவங்களை வெளியே எடுத்துட்டு இந்த 8 பேர்ல இருந்து 2 பேரை உள்ள போடுவாங்க அப்படின்ற கான்செப்ட். அதாவது இவங்க சொல்ற விஜய் டிவி சொல்ற கான்செப்ட் படியே உள்ள வருவோமே, அதுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் வைக்கணும்ல. இப்போ இந்த மாதிரி டாஸ்க் ஏதாவது வச்சு, அதாவது இவங்க 8 பேருக்குள்ள இப்போ உள்ள வந்திருக்காங்களா, இந்த 8 பேர்ல வந்து 2 பேரை நீங்க வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படின்ற போது ஒண்ணு இவங்களுக்கு டாஸ்க் வச்சு அதுல இருந்து ஃபில்டர் பண்ணனும். அப்படி இல்லனா ஆல்ரெடி இருக்காங்கல டாப் 8 இவங்க கிட்ட ஒரு டாஸ்க் கொடுத்து இந்த 8 பேர்ல 2 பேரை நீங்களே ஃபில்டர் பண்ணுங்க, இவங்க இருந்தா கரெக்ட்டா இருக்கும் அப்படி நம்ம 2 பேரை ஃபில்டர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அட்லீஸ்ட் இவங்களுக்கு டாஸ்க் கொடுத்து இவங்கல இருந்து செலக்ட் பண்ண சொல்லணும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு பண்ணாதான் ஆக்சுவலா இந்த ஸ்வாப் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் கையில இருக்குது. அதாவது இப்போ இந்த புதுசா வந்த 8 பேர்ல அது ஓல்ட் கண்டஸ்டன்ட் உள்ள வந்தாங்கல, அதுல இருக்க 2 பேர் செலக்ட் பண்றாங்க பாத்தீங்களா, இது மட்டும் தான் பிக் பாஸ் கையில இருக்கு. மத்தபடி எவிக்ட் பண்ற அந்த பவர் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கிட்ட இல்ல அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா ஃபேரா பண்ணனும்னா அப்படி தான் பண்ணனும். மத்தபடி மக்கள் ஓட்டு இல்லாம இவங்களே வெளியெடுக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எக்ஸாம்பிளுக்கு சாச்சனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வெளியே எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, மக்கள் ஓட்டு இல்லாம திருப்பி எதுக்கு உள்ள விட்டாங்க, ஏன்னா ஒரு 24 ஹவர்ஸ்ல ஒருத்தவங்க வெளியெடுப்பாங்க அப்படின்னும் போது எல்லாருக்குமே தோணுச்சு இது ரொம்ப தப்புடா அப்படின்ற மாதிரி. சாச்சனா வெளியெடுத்தணும் மொத்த பேர் கழுவி ஊத்துனாங்க. ஐயோ சாச்சனா ஏன்டா இந்த மாதிரி அநியாயமா பண்றீங்கடா, அந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு ஏன்டா இப்படி புடுங்குறீங்க அப்படின்ற மாதிரி கழுவி ஊத்துனாங்க. திருப்பி பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள் கழிச்சு திருப்பி உள்ள விட்டாங்க. ஓகேங்களா, இது மக்கள் எதிர்ப்புனால விட்டாங்களா அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப கோவப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு லெசன் இருக்கு, இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணா இப்படி ஒரு ரியாக்ஷன் வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால மக்கள் ஓட்டு இல்லாம எனக்கு தெரிஞ்சு வெளியெடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஸோ விஷாலுக்கும் பவித்ராவுக்கும் இந்த வாரம் டாட்டா சொல்ல வேண்டியதான் நினைக்கிறேன். அதே மாதிரி பணப்போட்டிக்கு பவித்ரா ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களே, பணப்போட்டி இல்லை அப்படின்றதான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பணப்போட்டி இல்லை அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீக்ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணப்போட்டி வச்சிருக்கணும். பணப்போட்டி இந்த வீக்கில் வச்சா மட்டும்தான் இந்த வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எடுத்துகிட்டு வெளியே போவாங்க. ஸோ இந்த வீக் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக்கில் பணப்போட்டி வச்சாங்கன்னா அது யூஸே இல்லாமல் போயிடும். பணப்போட்டி வைக்காததுக்கு இன்னொரு காரணமும் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க தான். ஏன்னா உள்ளேருந்து 15 லட்சம் 17 லட்சம் அப்படின்னு அவர் பேசும்போது பிக் பாஸ் டீம் கண்டிப்பாக கொந்தளிச்சிருப்பாங்க, இவனுங்க யாரா நம்ம பணத்தை வந்து டிசைட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக கூட பணப்போட்டி வைக்காமல் இருக்கலாம். ஆனால் பணப்போட்டி வைக்காமல் இருந்தால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு தோணுது. ஏன்னா யாராவது ஒருத்தர் பணப்போட்டி எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கும் கொஞ்சம் எப்படி இருக்கும், சரி ஓகேடா இவ்வளோ நாள் கேம் விளையாடி இருக்கான், ஒருத்தனுக்கு தான் டைட்டில் கிடைக்க போகுது, அட்லீஸ்ட் இன்னொருத்தனுக்காவது பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் 12 லட்சம் கிடைக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்ன தோணும். ஏன்னா போன சீசன்ல பார்த்தீங்கன்னா 16 லட்சம் எடுத்துட்டு போனாங்க நம்ம இது பூர்ணிமா, 16 லட்சம் எடுத்துட்டு போனாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் வேல்யூவான ஒரு விஷயம். ஏன்னா அவங்களுக்கு வந்து டைட்டில் அடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. முன்னாடியே தெரிஞ்சதுனால என்ன பண்ணிட்டாங்க, ஓகே நம்ம எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தயவு செஞ்சு வைங்கடா. கோடி கணக்கில் கொட்டுதுல அவங்களுக்கு காசு. ஹோஸ்ட்டுக்கு 30 கோடி ரூபா சம்பளம் தெரியுங்க, கண்டஸ்டன்ட்டுக்கு வந்து டாப் இதில் எப்படி சொல்லுங்க ஃபினாலில் வந்து ஒருத்தன் கப்படிக்கிறானா அவனுக்கு 50 லட்சம் தானே தெரியுங்க. அதுவே என்ன பொறுத்த வரைக்கும் அன்ஃபேராக தோணுது. யோசிச்சு பாருங்களேன், ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு 8 சீசன் முடிஞ்சிருச்சு, இன்னும் அந்த பிரைஸ் மணியை மட்டும் மாத்துறதே இல்லை. இன்ஃப்ளேஷன் எவ்வளோ ஏறுது, இன்னும் அதே 50 லட்சம் மட்டுமே உருட்டிட்டு இருக்கானுங்க. எவ்வளோ நாள் 93 நாள் கஷ்டப்பட்டு எல்லாம் எப்படி சோறு இல்லாமல் கரெக்டான சாப்பாடு இல்லாமல் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு மக்கள்கிட்ட வந்து எப்படி சொல்கிறது ஒரு சமயம் வந்து பாராட்டுறாங்க, ஒரு சமயம் கழுவி ஊற்றுறாங்க, இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு அவர் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து தான் உள்ள எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இன்னும் அந்த பணத்தை மட்டும் ஏன்டா மாற்ற மாட்டேங்க, இன்னும் அதே 50 லட்சமே வச்சிருக்காங்க டைட்டில் வின்னருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் 12 லட்சமே வச்சுட்டு இருக்காங்க. ஹோஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு லாஸ்ட் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா 130 கோடி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹோஸ்ட்டுக்கு மட்டும் அமௌண்ட் ஏற்றுறானுங்க. இங்க ஜெயிச்சு வரவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் ஏத்துனது 50 இருந்து அட்லீஸ்ட் ஒரு 75 லட்சம் ஒரு கோடி அப்படின்ற வைக்கிறது என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.